ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம போன தொடரில் முக்கியமான ஸ்லோகம் 2வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம் பார்த்தோம். அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சரணாகதி பண்ணுற ஸ்லோகம். இப்போது அடுத்து 8வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன சொல்கிறான்? நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமாவசபத்னமிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம், என்னோட இந்திரியங்களால், என்னோட புலன்களால் நான் ரொம்ப குழப்பமடைஞ்சிருக்கேன். ஏன்னா தர்மம் எது அதர்மம் எதுன்னே புரியாத நிலையில், மனசே குழம்பி இருக்கிற நிலையில். ஏன்னா மனசு தான் நம்மளுடைய எல்லா புலன்களுக்கும் தலை மாதிரி இல்லையா? ஏன்னா நம்ம மனசு ஒன்று நினைக்க தான் நம்ம புலன்கள் செயல்படுது. அதாவது மனசு ஏதோ ஒன்று பார்க்கணும்னு நினைக்க தான் கண் அதை பார்க்குது. மனசு ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்ச பிறகு தான் கால் அந்த இடத்துக்கு நோக்கி போகுது. அதனால் மனசு தான் இந்திரியங்களுக்கெல்லாம் தலை. அந்த மனசே குழம்பி போயிடுச்சுன்றது போன ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்லியாச்சு. அதனால் இந்திரியங்களும் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் இந்த ஒரு நிலையில் நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யா, எனக்கு எதிர என்ன வழி, எனக்கு ஒன்றும் புரியல, நான் வழி தொலைஞ்சு நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுனன் சொல்கிறான். இந்த இடத்துல அர்ஜுனன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு எதிரிகள் எல்லாம் ஜெயிச்சு கிடைக்க போதே ராஜ்யம், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா இப்போ நான் இருக்கக்கூடிய நிலைமையில் எனக்கு இந்திர பதவியே, தேவர்களோட பதவியே கிடைச்சாலும் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த சாதாரண பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ராஜ்யமாக நான் வேணும்னு நினைக்க போகிறேன். அதனால் நான் அப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன் அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறான். அர்ஜுனன் இதை சொன்னது தொடர்ந்து சஞ்சயன், இப்போது என்ன நடுவில் சஞ்சயன் தான் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்கிறா இல்லையா, அதை நம்ம மறக்கக்கூடாது. அடுத்த 2 ஸ்லோகங்கள் மூலமாக சஞ்சயன் இது மாதிரியாக நடந்திருக்குன்னு திருதராஷ்டிரன் கிட்ட அப்டேட் பண்ணுறார். சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ஹ்ருஷீகேஷம் குடாகேஷஃப் பரந்தபஹ நயோத்ஸ்ய இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணீம் பபூவஹ. ஏவமுக்த்வா ஹ்ருஷீகேஷம், இந்த மாதிரியா ஹ்ருஷீகேஷனான பகவான் கிட்ட சொல்லியிருக்காள். யார்? குடாகேஷஃப் பரந்தபக, குடாகேஷனான அர்ஜுனனான பரந்தபக, எதிரிகளை அழிக்கக்கூடியவன். என்னன்னு சொல்லியிருக்கான்? நயோத்ஸ்ய இது கோவிந்தம், நயோத்ஸ்ய நான் சண்டை போட மாட்டேன் கோவிந்தனே அப்படின்னு சொல்லிட்டு உக்த்வா தூஷ்ணி பபூவக, இந்த விஷயத்தை சொல்லிட்டு அமைதி ஆயிட்டான் அர்ஜுனன் அப்படின்ட்டு சஞ்சயன் சொல்கிறாரு. அதே போல் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இதான ஒரு இடத்துல ஹ்ருஷிகேஷன்னு ஏன் சொல்கிறாரு, அதே போல் கோவிந்தன் ஏன் சொல்கிறது அப்படின்னு. அதுபோல் இங்கே ஹ்ருஷிகேஷன் ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ தான் அர்ஜுனன் சொன்னான் என்னுடைய ஹ்ருஷிகங்கள், அதாவது ஹ்ருஷிகங்கள்னால் புலன்கள் சரியாகவே வேலை செய்யலை, குழம்பி போயிருக்க நிலைமையில் இருக்குது அப்படின்றதுனால இந்த புலன்களுக்கெல்லாம் தலைவனான பகவான் தான் வழி சொல்லணும் அப்படின்ற முறையில் ஹ்ருஷிகேஷம்னு. கோவிந்தன்னு எதுக்கு சொல்லணும்? கோ அப்படின்னா மாடு, கோவிந்தன்னா மாடுகளை ரட்சிக்கக்கூடியவன், மாடுகளை காப்பாற்றுறவன். ஸோ மாடுகளையே காப்பாற்றுறே கிருஷ்ணா, என்ன இந்த நிலைமையிலேருந்து காப்பாற்ற மாட்டியா அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம இந்த தொடர்கிறது என்ன, அர்ஜுனன் ஒரு வழியாக சொல்லியாச்சு. இந்த மாதிரி அர்ஜுனன் பேசி முடிச்சாச்சு, தன்னோட மனசில் இருக்கிறதுல கொட்டியாச்சு. ஆக மொத்தத்தில் நான் சண்டை போட மாட்டேன்றது தான் அர்ஜுனன் எடுத்திருக்கிற ஒரு ஸ்டாண்ட். அர்ஜுனன் அந்த நிலையில் நிற்கிறான். இதை சஞ்சயன் சொல்லிட்டாரு. அடுத்து சஞ்சயன் என்ன சொல்ல போகிறாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ.